ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி. இது பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் போட்டு செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாக வேணால் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்றேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சு இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எல்லாம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இது பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பூண்டு செவந்துருச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாக இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு ஓட்டி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அதை வேக வச்ச இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பொடிச்ச இந்த மல்லி மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். மீதி பொடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது பொரியல் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக தான் சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உப்பு காரம்லாம் அப்போ தான் நல்லா ஏறும். நமக்கு மெதுவாக பரட்டி விடணும், இல்லைன்னா வந்து கிழங்கு உடஞ்சிரும். இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இந்த பொடிச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இது சேர்த்து பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தூணாப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பராக நம்ம இந்த கல்யாண வீட்டு காரக்கறி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.